ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகின்றேன். Bible says in Psalm number 100, make a joyful noise to the Lord, all the earth. பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோടെ கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதியின் முன் வாருங்கள். Serve the Lord with gladness. Come into his presence with singing. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். Know that the Lord, he is God. It is he who made us and we are his people and the sheep of his pasture. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். Enter his gates with thanksgiving and his courts with praise. Give thanks to him. Bless his name. Amen. கர்த்தர் நல்லவர். Bible says கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. For the Lord is good. His steadfast love endures forever, and his faithfulness to all generations. Amen. Amen. Shall we all close our eyes and let us pray? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். Amen. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, we worship your God. We love your Master. Glory to Jesus. Father, we worship you. We thank thee, O God. We love you, Master. There shall be showers of blessings. Oh, this is the promise of God. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. அருள் ஏராளம், அருள் அவசியமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, தீரலாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளம், அருள் அவசியமே. Yes, Lord. எல்லாரும் வீடுகளிலே இருந்தவர்களாக சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஜெபிக்க போகிறோம். ஒரு முறை கூட நாம் தமிழிலே பாடுவோமா? அருள் ஏராளம், அருள். ஆண்டவருடைய அருள் நமக்கு மிகவும் அவசியம். கொஞ்சம் அல்ல, நிறைய ஆண்டவரிடம் கேட்போம். இந்த காலங்களிலே கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு நிரம்ப தருவார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்.
அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவான், பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Enter his gates with thanksgiving and his courts with praise. Give thanks to him and bless his name. அவருடைய வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். Praise the Lord. நாம் ஜெபித்து ஆரம்பிக்கலாமா? பெய்யட்டுமே. அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இந்த நல்ல நாளுக்காக, ஆராதனையின் நாளுக்காக, ஜூலை மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தகப்பனே, கடந்த சில மாதங்களாக எங்களால் ஆலயத்திற்கு வந்து உம்மை ஆராதிக்க முடியவில்லை. ஆனால் நாங்கள் வீடுகளில் இருந்து கொண்டே உம்மை நாங்கள் துதித்துக் கொண்டிருக்கிறோம் சுவாமி. எங்கள் வீட்டின் அறைகளில் இருந்து கொண்டு உம்மை நாங்கள் தேடுகின்றோம். எங்கள் வீட்டிலே இருந்து கொண்டு நாங்கள் உம்மை பாடுகின்றோம். இயேசுவே, அன்புள்ள தகப்பனே, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். எங்கள் நாட்டை பற்றி பிடித்திருக்கின்ற, எங்களுடைய ஊரையும் தெருக்களையும் வீடுகளையும் பற்றி பிடித்திருக்கின்ற இந்த பொல்லாத கொள்ளை நோயிலிருந்து எங்கள் எல்லாரையும் விடுதலை செய்யும். இயேசுவே, முழு உலகத்தையும் காப்பாற்றும், சுகமாக்கும், குணமாக்கும், விடுதலை செய்யும். இந்தியாவை ரட்சியும், இந்தியாவை பாதுகாத்துக் கொள்ளும், இந்தியாவிற்கு சமாதானத்தை கொடும். பிரத்யேகமாக சமீப காலங்களாக தமிழ்நாட்டில் தொற்று பரவிக் கொண்டிருக்கிறதே, தெய்வமே, நீர் இந்த தொற்றை நிறுத்துவீராக. முற்றிலுமாய் எங்கள் நாட்டை விட்டு அப்புறப்படுத்துங்க சுவாமி. பரிபூர்ண சுகத்தை நாங்கள் உம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறோம். நீர் அப்படியே செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் ஒரு முறை ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். பிரைஸ் தி லார்ட். சில பாடல்களை, நமக்கு தெரிந்த பாடல்கள் தான் பாடி நாம் ராஜாவை மகிமைப்படுத்த போகின்றோம். முதலாவதாக, would you be free from your burden of sin? There's power in the blood என்ற அழகான ஆங்கில பாடல். இந்த பாடலை ஒட்டி வல்லமை உண்டு, இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு என்று சொல்லி பாடி இயேசு ராஜாவை மகிமைப்படுத்தி அப்படியே தேவனை நாம் உயர்த்த போகின்றோம். கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. Praise the Lord. Glory to God. Glory to God. Glory to Jesus. Amen. Amen. Hallelujah. கைகளை தட்டி. Would you be free from the burden of sin? Power in the blood. Power in the blood. Would you over a victory win? This wonderful power in the blood. Would you be free from the burden of sin? Power in the blood, power in the blood. Would you be over your victory win? It's wonderful power in the blood. There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious. There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working. தமிழிலே பாடுவோம், வல்லமை உண்டு என்று சொல்லி. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. கைகளை தட்டி பாடுவோமா? அன்பானவர்களே, உற்சாகமாக இயேசுவின் இரத்தத்தினாலே வல்லமை, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மறுபடியும் வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். Would you be free from your passion and pride? Power in the blood, power in the blood. Come for cleansing to Calvary's side.
There's wonderful power in the blood. Would you be free from your passion and pride? Power in the blood, power in the blood. Come for cleansing to Calvary side. There's wonderful power in the blood. Come on, everybody. Power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious. வல்லமை உண்டு, வல்லமை. ஆமென், ஆமென். இயேசுவே ரத்தத்தால் வல்லமை. மலையாளத்திலே எത്ര நல்லவன் மதியாயவன், எത്ര நல்லவன் மதியாயவன், என்னை கருதும் கர்த்தனவன். எത്ര நல்லவன் மதியாயவன், என்னை கருதும் கர்த்தனவன். என்ற ஆவிஷயங்கள் எல்லாம் அறிஞ்சிடுந்தா ஏற்று அடுத்த சகாயகன் தான். என்ற ஆவிஷயங்கள் எல்லாம் அறிஞ்சிடுந்தா ஏற்று அடுத்த സഹായകൻ. ഓ ദൈവ കൃപയിൽ ഞാൻ ആശ്രയിച്ചു, അവൻ വഴികളെ ഞാൻ അറിഞ്ഞു. അനുഗമിച്ചിടും അവനുടെ ചുവടുകളെ, അനുഗമിച്ചിടും അവനുടെ ചുവടുകളെ. ദൈവ കൃപയിൽ ഞാൻ വല്ലமை ഉണ്ട്, ഉണ്ട് അത്ഭുത വല്ലமை യേശുവേ. அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு. இயேசுவே ரத்தத்தால் வல்லமை. ஆமென். அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டின் ரத்தத்தினால். ஹல்லேலூயா. அனைவரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. விடுதலையோடு ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. உங்கள் வீடுகளில் இருந்து கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலை, விடுதலை, விடுதலை. ராஜா தருகிறார், இயேசு தருகிறார். ஆமென். பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை, பொல்லாத வியாதியிலிருந்து விடுதலை, கட்டிலிருந்து விடுதலை, கண்ணீரிலிருந்து விடுதலை இயேசு தருகிறார். இன்று தருகிறார், இப்பொழுதே தருகிறார், உங்களுக்கு தருகிறார், உங்கள் குடும்பத்திற்கு தருகிறார். ஆமென். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். ஓ ஹல்லேலூயா. அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஓ ஜெயம் கொடுக்கும். ஆமென். கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு. ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும். கோடி கோடி ஸ்தோத்திரம் ராஜாவுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு. எல்லாரும் வீடுகளில் இருந்து கொண்டு கைகளை தட்டி பாடுங்கள். ஹல்லேலூயா. வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு. வாழ்நாளெல்லாம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா பாடுவேன். ஆனந்த தொனியாய் உயர்த்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா பாடுவேன், உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும். ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு. ஹல்லேலூயா. வல்லலாம் ஸ்தோத்திரம். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வீடுகளை தயவு செய்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. உங்கள் பிள்ளைகளை உட்கார வைத்து ஸ்தோத்திரம் பண்ண வைங்க. வாலிப பிள்ளைகளை உட்கார வைங்க. குடும்பத்தினர் எல்லாரும் உட்காருங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. கொஞ்ச நேரம் கர்த்தரை இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. கூப்பிடுங்க. Call him Jesus. கூப்பிடுங்க. கூப்பிடுங்க. வெறுமனே உட்கார்ந்து இருக்காதீங்க. டிவியில தானே வருகிறது, செல்போனில் தானே வருகிறது என்று ஒய்யாரமாக எங்கேயாவது ஓரமாக உட்கார்ந்து கொண்டிருக்காதீர்கள். Praise the Lord. Hallelujah. தேவனை கூப்பிடுங்கள். பயபக்தியோடு கூப்பிடுங்கள். தேவனை கூப்பிடுங்கள். விடாமல் கூப்பிடுங்கள். தமிழில் சொல்லுகிறேன், விடாமல் கூப்பிடுங்கள். ஹalleluya ஹalleluya. இயேசுவே என்று கூப்பிடுங்கள். இயேசு சொல்லுங்க. இயேசு 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 சுவாமி, எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு உதவி செய்யுங்க. என் குடும்பத்தை காப்பாற்றுங்க. என் குடும்பத்தை காப்பாற்றுங்கன்னு சொல்லுங்க. என் பிள்ளைகளை காப்பாற்றுங்க. என் எதிர்காலத்தை காப்பாற்றுங்க. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. Urabala shamdana dikala dalabaraba shamdana diandarabo. நல்லவரே நல்லவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி. ஓ எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பிரியேன் ஐயா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ஹalleluya. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை. ஓ ஆராதனை. ரட்சகரே பாடுங்கள். ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை. ஓ ஆராதனை. பரிசுத்தரே என்று சொல்லுங்கள். பரிசுத்தரே படித்தவரே ஆராதனை. ஆராதனை. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? இல்லாத வாழ்வெல்லாம் இயேசு இல்லாத நாளெல்லாம் நிபாபல ஷபரந்த அந்தரகம் தியந்தரோ நிகம் தலபௌரமா சிந்தரபௌரமாலகம் தியந்தரபோ. ஓ நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் ஓ நல்லவரே வல்லவரே ஆராதனை. வல்ல செயல்கள் நீரைத்து உள்ளமே. எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே உங்க வல்ல செயல், உங்க வல்ல நீரைத்து என் உள்ளமே
நல்லவரே நன்மை. Oh, thank you Jesus. நல்லவரே நன்மை. Thank you Jesus. நல்லவரே இயேசுநாதா. ஆராதனை. அப்பாவை பார்த்து துதிப்போம். ஜூலை மாதம் நமக்கு இனிய மாதமாய் மாறும். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டார். 1ஆம் தேதி உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணினேன். அழகா இயேசு சொல்லி இருக்கிறார், your sorrows shall be turned into joy. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசு அதை மாற்றுகிறார். நிச்சயமாய் மாற்றிக் கொண்டே இருக்கிறார். அவர் அற்புதம் செய்கிற தெய்வம். ஓ ஹalleluya ஷம்தாரா பௌரபா லஹத்யதரு. எல்லாரும் பாடிக்கொண்டே இருங்கள். ஹalleluya. ஓ மகிமைப்படுத்துவோம். ராஜாவை மகிமைப்படுத்துவோம். இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஹalleluya. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹalleluya. விடாமல் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இயேசு நல்லவர் என்று ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்கள். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹalleluya. ரிபாலா ஷம்தார பௌரபால கந்தரபு. இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். ரிகாபாலதான ஷம்தார நிகதரு. Amen. Oh, hallelujah. Oh, நன்றி 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 நன்றி. யெகோவா ஷாலோம். சமாதானமே சமாதானமே. யெகோவா ஷாலோம். எல்லாரும் சேர்ந்து யெகோவா ஷம்மா. கூட இருப்பீ கூட இருப்பே. யெகோவா ஷம்மா. யெகோவா ரஃபா. சுகம் தருவீ தருவே. ஓ சுகம் தருவி. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். என்னோடு கூட ஆபகுக் புத்தகத்திற்கு நேராக உங்கள் வேத புத்தகத்தை திருப்புங்கள். Turn to me to the book of Habakkuk, chapter 1. Chapter 1. Hallelujah. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அழகாக தேவனுடைய வார்த்தை அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆபகுக் புத்தகம் 1வது அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, இந்த முழு புத்தகத்தையும் இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பதாக ஒரு 20 நிமிடத்திற்குள்ளே நான் வாசித்து உங்கள் நடுவிலே ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். அனைவரும் உங்கள் வேத புஸ்தகத்தை கைகளில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆபகுக்கின் புஸ்தகம். Praise the Lord.
முதலாவது அதிகாரத்தின் 1, 2, 3, 4 வசனத்தை வாசிக்கலாம். ஆபகுக் என்னும் தீர்க்கதரிசி தரிசனமாய் கண்ட பாரம். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சிக்காமல் இருக்கிறீரே. வசனம் 3, நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன? கொள்ளையையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது, வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் உண்டு. ஆகையால் நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமல் போகிறது. துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்கிறான், ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. 2 வசனம், 3 வசனம், 4 வசனம் எல்லாரும் கைகள் எடுத்துக்கொண்டீர்களா? வாசிப்போமா? கர்த்தாவே, கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். ஆங்கிலத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, O Lord, how long shall I cry for help and you will not hear, or cry to you violence and you will not save? Why do you make me to see iniquity, and why do you idly look at wrong? Distraction and violence are before me, strife and contention arise. So the law is paralyzed and justice never go forth. என் வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிறவர்களே, சங்கீதம் 13ஐயும் எடுத்துக்கொள்ளுங்கள். 13வது சங்கீதம். பதிமூன்றாவது சங்கீதத்திலே நாம் அங்கே வாசிக்கின்றோம், கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? கர்த்தாவே, ஒரு மைக்ரோஃபோன்ல வாசியுங்க. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? 2ஆம் வசனம் வாசியுங்கள். என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான். என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான். ஒரே மாதிரியான கேள்விகள். எதுவரைக்கும், எதுவரைக்கும், எதுவரைக்கும்? How long? இந்த கொள்ளை நோய் எதுவரைக்கும் ஆண்டவரே? எதுவரைக்கும் லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் ஆகும் ஆண்டவரே? எதுவரைக்கும் நான் வேலைக்கு போகாம இருக்க முடியும் ஆண்டவரே? எதுவரைக்கும் நான் கல்லூரிக்கு போகாமல் இருப்பது, ஸ்கூலுக்கு போகாமல் இருப்பது? எதுவரைக்கும் திருச்சபைகள் அடைக்கப்பட்டதாக, கட்டடங்கள் அடைக்கப்பட்டதாக இருக்கும்? ஒருவேளை இன்றைக்கு வீடுகளில் ஆராதிக்கிறோம், நல்ல விஷயங்கள். ஆனால் நம்முடைய ஆலயங்கள் எப்பொழுது திறக்கப்படும்? எதுவரைக்கும் அடைக்கப்பட்டிருக்கும்? எதுவரைக்கும் நாங்கள் பழைய நிலைமைக்கு மாற காத்திருக்க வேண்டும்? கர்த்தாவே, எதுவரைக்கும்? How long? கேக்குறா, How long shall I cry for help? How long shall I cry for help? உதவிக்காக ஆபகுக் ஒரு பாரத்தோடு இந்த கேள்வியை அவன் எழுப்புகிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம்.
தரிசனமாய் கண்ட ஒரு பார். கொடுமை கொடுமை நிமித்தம் நான் எவ்வளவு நாட்கள் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். அநேக கொடுமையான காரியங்களை இந்த நாட்களிலே நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? நம்முடைய தேசத்திலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, கொள்ளை நோய்களும் கொடுமையும் நம்மை இன்றைக்கு இந்த நாட்களிலே சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம் பலனற்றதாக போய்விட்டது. The law is paralyzed. நியாயம் ஒருபோதும் செல்லாமல் போகிறது. Justice never goes forth. எங்கு பார்த்தாலும் கண்ணீரும் கொலைகளும் கொள்ளைகளும் திருட்டுக்களும் களவாணித்தனங்களும் தேவனுக்கு பயப்படாத பயங்களும். அநேகர் இந்த சூழ்நிலைமைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் சமீப காலங்களாக மன உளைச்சலின் உச்சத்திற்கு போய் ஏன் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று தங்களை மாய்த்துக் கொள்கின்ற செய்திகளையும் நாம் மாறி மாறி கேட்டுக்கொண்டிருக்கிறோமே. வீடுகளிலே சந்தோஷமாய் இருக்க வேண்டிய நம்மால் இன்றைக்கு சந்தோஷமாய் இருக்க முடியவில்லையே. நிம்மதியற்ற நிலைமையை உணர்கிறோமே. குடும்பத்தை ஆண்டவர் தானே படைத்தார். குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிறார் அல்லவா? ஆனால் எத்தனையோ பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை எத்தனை முறை நாம் இந்த சனியன் என்றைக்கு தான் பள்ளிக்கூடத்திற்கு போகுமோ என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த சனியன் எப்பொழுதுதான் கல்லூரிக்கு போகுமோ என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். என் கணவர் ஒரு பெரிய தொல்லையாக இருக்கிறார், எப்பொழுது அவருக்கு மறுபடியும் வேலை கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பெண்மணிகள். ஐயோ, என் மனைவி மிகப்பெரிய மன உளைச்சலை உண்டு பண்ணுகிறவளா இருக்கிறாள். எப்பொழுதுதான் பஸ் போகும், அவங்க அம்மா வீட்டை பார்த்து ஒரு வாரம் 10 நாள் இருந்துட்டு வரலான்னு அனுப்பலாம் நினைச்சா அதுவும் முடியலையே. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அங்கலாய்ப்பு. மாமியார் மருமகள் சண்டை, கணவன் மனைவி சண்டை, பெற்றோர் பிள்ளைகள் சண்டை. இந்த கஷ்டமான கொள்ளை நோய்களுக்கு நடுவிலும் பலருக்கும் தேவையற்ற சண்டைகள், தேவையற்ற உறவு சண்டைகள். சந்தோஷமா இருக்க வேண்டிய காலகட்டங்களிலே பலரும் இப்படிதான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல கிறிஸ்தவர்கள், கடவுளை நம்புகிறவர்கள். ஓ, எவ்வளவு நாள், எது வரைக்கும்? இங்கே ஒரு மனிதன் அப்படிதான் பிரார்த்தனை செய்கின்றான். கடவுளே, கர்த்தாவே, நான் எது வரைக்கும் நோக்கி கூப்பிடுவேன்? நீர் கேளாமல் இருக்கிறீரே, நீர் கேளாமல் இருக்கிறீரே. How long shall I cry, O Lord, and you will not hear? பின்பு ஒரு கேள்வி கேட்கிறான். ஆண்டவரே, இந்த கஷ்டம், துன்பம், வியாதி, கொள்ளை நோய், நட்டங்களை நான் ஏன் பார்க்கணும்? வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது, நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன? கொள்ளையையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது. வழக்கையும் வாதையையும் எழுப்புகிறவர்கள் உண்டு. இந்த அக்கிரமத்தெல்லாம் நான் பார்க்கணுமா? இந்த கொள்ளை நோயெல்லாம் நான் பார்க்கணுமா? இந்த கஷ்ட நஷ்டத்தெல்லாம் நான் என் கண்ணால பார்க்கணுமா? இதற்காகத்தான் நான் அந்த உயிரோடு இருக்கிறேனா? இதற்காக தான் அந்த குடும்பத்துக்கு நான் எவ்வளவு பாடுபடுகிறேனா? இதற்காகத்தான் என் பிள்ளைகளை நான் படிக்க வச்சு ஆளாக்கினேனா? இவ்வளவு படிக்க வச்சு ஆளாக்கினது நோக்கம் இந்த கொடுமையை பார்க்கிறதற்காகவா என்று மார்பில் அடித்துக் கொள்ளுகிற தாய்மார்கள், தந்தைமார்கள் உண்டு. அன்பான தகப்பனே, தாயே, சகோதரனே, சகோதரியே, அம்மா, தம்பி, தங்கச்சி, ஒருவேளை வாலிப தம்பி, தங்கச்சி, இந்த லாக்டவுன் உனக்கு பிடிக்காததுனாலே, உன் பெற்றோருடைய பேச்சு உனக்கு பிடிக்காததுனாலே, அரசாங்கத்தின் கட்டளைகள் உனக்கு பிடிக்காததுனாலே, வெளியே எங்கே செல்ல முடியாதபடினாலே, வீட்டிலே உன் வாழ்க்கையினாலே பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறாயோ? எதுவரைக்கும் என்ற கேள்வியோடு இருக்கிறாயோ? பெரியவர்களின் கட்டளைகள் உனக்கு கசக்கிறதோ? போதகர்களின் பேச்சுக்கள் உனக்கு விருப்பம் இல்லையோ?
இன்னொரு பக்கம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம். இன்னொரு பக்கம் நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி போய்விட்டதாம். The law is paralyzed. நியாயப்பிரமாணம் பலனற்றதாகிவிட்டது, பேரலைஸ் ஆயிடுச்சு. சட்ட ஒழுங்கு சரியில்லாம போயிடுச்சு. ஏமாற்றுறான், திருடுறான், கொள்ளையடிக்கிறான், சிறு குழந்தைகளுக்கு கூட சீரழிக்கிறான், கடத்துறான். பல்வேறு மோசமான சூழ்நிலைகளில் தேசம் கடந்து போகிறது. 4ஆம் வசனத்தில் பைபிள் சொல்லுகிறது, துன்மார்க்கன் நீதிமானை வளைத்துக் கொள்கிறானாம். துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்கிறான், ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. For the wicked surround the righteous, so justice go forth perverted. நியாயம் புரட்டப்படுகிறது, நியாயம் புரட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட நியாயமே இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலக மனிதர்கள் சொல்லுகிறார்கள் நியாயம், நீதி, நேர்மை எல்லாம் இருக்கிறது என்று. ஆனால் என்ன தேசத்தில் நடக்கிறது என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பைபிளை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆபகுக் புஸ்தகத்தை தயவு செய்து உங்கள் வீட்டில் உட்கார்ந்து முழுவதும் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு நன்றாக புரியும். பல கேள்விகளோடு ஆபகுக் தன்னுடைய புஸ்தகத்தை ஆரம்பிக்கின்றான். பல கேள்விகள், பல கேள்விகள். அவன் கேட்கிறான் 13ஆம் வசனத்துல, தீமையை பார்க்க கூடாத சுத்த கண்ணனே, தீமையை நீங்க பார்க்க மாட்டீங்களே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பிணை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமா இருக்கிறது என்ன? அவனுக்கு ஒரு சின்ன கேள்வி வந்துருச்சு. என்ன கேள்வினா, ஆண்டவரே நீர் தீமையை பார்க்க மாட்டீரே, சுத்த கண்ணன் ஆயிற்றே. You who are of pure eyes than to see evil and cannot look at wrong, why do you idly look at traitor and remain silent when the wicked swallows up the man more righteous than he? துன்மார்க்கன் நீதிமான விழுங்கும் போது கடவுளே அமைதியா பார்க்கிறீரே, அமைதியா பார்க்கிறீரே. நல்லவர்களுக்கும் சில நேரங்கள் இந்த வியாதி வரும்பொழுது நீர் அமைதியா இருக்கிறீரே. நல்லவர்கள் அநேகர் தவறு செய்யாமல் கண்டிக்கப்பட்டு அடிக்கப்படுகிறார்களே, கொலை செய்யப்படுகிறார்களே. தீமையை பார்க்க கூடாத சுத்தக்கண்ணனே, நீர் எங்கே இருக்கிறீர்? நீர் மௌனமா இருக்கிறது என்ன? துன்மார்க்கன் நீதிமானை வளைத்துக் கொள்கிறான், விழுங்குகிறானே என்ற கேள்விகள். இரக்கமில்லாமல் ஜாதிகளை கொன்று போடுகிறார்களே. வசனம் 17. அதிகாரம் 2க்கு வருவோம். 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது வேகமாக நான் முடித்து விடுகின்றேன். நான் என் காவலிலே தரித்து, வாசிப்போம், நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும், அவர் என்னை கண்டிக்கும் பொழுது நான் என்ன உத்தரவு சொல்ல என்றும் கவனித்து பார்ப்பேன். அவர் எனக்கு என்ன சொல்லுவார், அவர் என்னை கண்டிக்கும் பொழுது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்றும் கவனித்து பார்ப்பேன். I will take my stand at my watch post. நான்
நான் போய் உட்கார்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னுடைய அரண்ல, என் ஸ்தலத்துல அவர் என்ன சொல்ல போகிறார் என்று நான் காத்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லுகிறார். இவன் சொன்ன உடனே கர்த்தர் பேசுகிறார். ஆச்சரியமான விஷயம். இங்கே முதலாவதாக கர்த்தர் பேசுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்பொழுது கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாய் வராய். நீ தரிசனத்தை எழுது. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும் என்று சொல்லுகிறார். The Lord answered me, write the vision, make it plain on the tablets. எழுது, உன் தரிசனத்தை எழுது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில திட்டங்களின் தரிசனங்கள் கொடுக்கிறார். அம்மா, உங்கள் வாழ்க்கையில ஒரு திட்டம் இருக்கிறது. அண்ணன், அக்காள், ஒவ்வொருவருக்கும், தம்பி, தங்கச்சி, உங்களை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். என்னை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நாம ஒரு திட்டம் போட்டு, நாம எங்கேயாவது மாட்டிக்கொண்டு, நாம எங்கேயாவது சிக்கிக்கொண்டு, ஆண்டவரே எங்கே இருக்கிறீர், எங்கே இருக்கிறீர், எங்கே இருக்கிறீர் என்று கேள்வி கேட்பது அல்ல விபரம். தேவன் சொல்லுகிறார், தரிசனத்தை எழுது. வீட்டில் வர்றவன் போறவன் வாசிக்கிற மாதிரி எழுதி வாய். தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவிலே விளங்கும். பொய் சொல்லாது. சில சமயம் தாமதிக்கலாம், ஆனாலும் நிச்சயமாயது வரும். அது தாமதிப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ அகங்காரியா இருக்கிறானே, அவன் ஆத்துமா அவனுக்குள்ளே செம்மையானது அல்ல. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். The righteous shall live by his faith. கர்த்தர் சொல்றார், விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆமென். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தகப்பனே, தாயே, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். மறந்து விடாதீர்கள். பல கேள்விகள், எத்தனை கேள்விகள். கர்த்தாவே, எதுவரைக்கும் கூப்பிடுவேன்? கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் கூப்பிடுவேன்? ரட்சிக்காமல் இருக்கிறீரே. தீமையை பார்க்க கூடாத சுத்த கண்ணனே, எங்கே இருக்கிறீர்? ஒளிந்து கொண்டீரா? மறைந்து கொண்டீரா? எதுவரைக்கும், 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 எதுவரைக்கும் கொள்ளை நோய், எதுவரைக்கும் வியாதி, எதுவரைக்கும் காய்ச்சல், எதுவரைக்கும் தொண்டை வலி, எதுவரைக்கும் பணம் இல்லை, எதுவரைக்கும் வேலைக்கு போகாமல் இருப்பேன்? எதுவரைக்கும், எதுவரைக்கும்? How long? How long? சச்சரவுகள், சண்டைகள். சிலர் சில இடங்களில் சிக்கி தவிக்கிறீர்கள். சிலர் வேலைகளுக்கு போக முடியாமல் சிக்கி தவிக்கிறீர்கள். கைகளிலே பணம் இல்லாமல் சிக்கி தவிக்கிறீர்கள். சில பிரச்சனைகள், லாக்டவுன்னால சில பிரச்சனைகள். எப்பொழுது தீரும்? இந்த லாக்டவுன் தீரணும். என் நோய் இல்லை, என்னை பிடிச்சிருக்கிற பொல்லாத இந்த பேயினை விட்டு ஓடணும். சிலருக்கு நல்லா தெரியும், இந்த லாக்டவுன் தீர்ந்தா தாண்ட தொல்லை தீரணும். பிரச்சனை, பொல்லாத பிரச்சனை. எப்பொழுது, எது வரைக்கும்? How long, oh God, how long? எங்க வசனம் சொல்லுகிறது. ஆண்டு சொல்றாரு, இந்த அகங்காரியா இருக்கிறவனை பத்தி கவலைப்படாத. அவன் ஆத்துமா அவனுக்குள்ள செம்மையானதே கிடையாது. ஆனா உன்னை பற்றி சொல்றேன். தீர்க்க தரிசனம் எழுதி வச்சுக்கோ, அது நிச்சயமா நிறைவேறும். உன் விசுவாசம் ரொம்ப பெருசு மகனே, மகளே. நீ யாரை நம்பி வந்திருக்கிறாயோ அந்த ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். உங்கள் விசுவாசத்தை நீங்கள் உறுதியாக கடைசி வரை பிடித்துக் கொள்ளுங்கள். பைபிள்ல 4 வசனத்துல வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் ஆபகுக் 2:4 வாசிங்க. இதோ அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆமென். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. நம்முடைய விசுவாசம் இன்றைக்கு உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. நம்ம விசுவாசம் எங்கே? ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே. விசுவாசம் என்பது ஒரு வரம்.
இந்த விசுவாசம் நமக்குள்ளே வளர வேண்டும். இயேசுவை பற்றிய விசுவாசம். எது வரைக்கும் என்ற கேள்விகளை நிறுத்திவிட்டு, எஸ், நான் நம்புகிறவர் இன்னார் என்று அறிவேன் என்கிற விசுவாசம். என்னை அழைத்தவர் உண்மையில் அவர் கைவிட மாட்டார் என்கிற விசுவாசம். நான் நம்புகிற தெய்வம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிட மாட்டார் என்கிற விசுவாசம். வியாதியும் கொள்ளை நோயும் என்னை ஒன்றும் செய்யாது அணுகுவதில்லை என்ற விசுவாசம். எனக்கு தீர்க்க ஆயுசை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்ற விசுவாசம். என் பிள்ளைகளை ஆண்டவர் கரை சேர்ப்பார் என்ற விசுவாசம். என்னை பயமுறுத்துகிற விஷயங்கள் நிச்சயமா என்னை விட்டு நீங்கும் என்கிற விசுவாசம். எனக்கு தொல்லை கொடுக்கிறவர்கள் தினந்தோறும் என்னை தொலைபேசியில அழைத்து பயமுறுத்துகிறவர்களை விட்டு தூரமாய் போவார்கள் என்ற விசுவாசம். நான் சொல்றது வாசிங்க, 4 வசனம். இதோ அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். மறுபடியும் வாசியுங்கள். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். வாசியுங்கள், 5 முறை வாசியுங்கள். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். சொல்லுங்கள் எல்லாரும். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். சொல்லுங்க. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். The righteous shall live by his faith. Amen. Hallelujah. கேள்வி ஆரம்பத்தில் ஆபகுக்கு பல கேள்வி. என்ன கேள்வி? எது வரைக்கும் கூப்பிடுவேன் ஆண்டவரே? நான் எது வரைக்கும் கூப்பிடுறது? சில பெற்றோர்கள் கூப்பிடுவாங்க, பிள்ளைகள் சொல்லுவாங்க, எது வரைக்கும் கூப்பிடுவேன். சில அதிகாரிகள் சொல்லுவாங்க, எது வரைக்கும் உன்னை கூப்பிடுறது? இங்க புத்தகத்தை எழுதுற ஆபகுக்கு ஆண்டவர்ட்ட சண்டைக்கு வர்றான். எது வரைக்கும் ஆண்டவரே? இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பலரும் இருக்கிறோம், ஆண்டவர்ட்ட சண்டைக்கு மல்லுக்கு நிற்கிறோம். எது வரைக்கும் ஆண்டவரே? எது வரைக்கும் இந்த வியாதி? எது வரைக்கும் இந்த பிரச்சனை? எது வரைக்கும் என் வீடு விற்காம இருக்கும்? எது வரைக்கும் என்னால் கடன் அடைக்க முடியாம இருக்கிறது? எது வரைக்கும் இந்த தோட்டம் பிரச்சனையா இருக்கும்? எது வரைக்கும் என் பிள்ளைக்கு வாழ்க்கை இப்படியே இருக்கும்? எது வரைக்கும் இந்த குடும்ப சண்டை அப்படியே தொடரும்? என்றைக்கு தான் தீரும்? என்றைக்கு தான் தீரும்? கொடுமை, வழக்கு, வாதை, நியாயம் புரட்டப்படுகிறது. நியாயம் புரட்டப்படுகிறதே. எது வரைக்கும்? ஆண்டு சொல்றாரு, ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறேன் உனக்கு. உன் வாழ்க்கையை குறித்து நான் ஒரு தரிசனம் வச்சிருக்கிறேன். ஆண்டவர் அதை நாம தெரிந்து கொள்ளணும்னு விரும்புறாரு. உங்களை எத்தனை பேருக்கு உங்க வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியுமா? உங்கள் வாழ்க்கைக்கான தேவ திட்டம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதென்றால் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்க கேட்கல, எங்க போய் தெரிந்து கொள்வது? திருச்சபைக்கு வாங்க, கர்த்தர் வெளிப்படுத்துவார். Praise the Lord. திருச்சபைக்கு வாங்க, கர்த்தர் வெளிப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பைபிள் வாசிக்கிறோம், ஆண்டவர் பேசுறார். இவன் இப்படி காவலிலே தரித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுவாரோ என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், 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 ஆமென். 20வது வசனம். அதுல சில வசனங்களை வேகமா நான் சொல்லுகிறதை அழகா வாசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். 14ஆம் வசனத்தை வாசியுங்க. சமுத்திரம் 2:14. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஓகே, 20வது வசனம். கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவது. பூமி எல்லாம் என்ன செய்யணுமா? அவருக்கு முன்பாக என்ன செய்யணுமா? மௌனமாய் இருக்க கடவது. மௌனமாய் இருக்கணும். கர்த்தர் எங்க இருக்கிறாராம்? தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். நாம எல்லாம் என்ன செய்யணும்? பூமி மௌனமா இருக்கணும். ஆமா, கேள்விகள் கேட்கறது நல்ல விஷயம்தான், பட் மௌனமா இருக்கணும். மௌனமா இருக்கணும். இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்ட உடனே ஆபகு
கேள்விகளை எழுப்பி கொண்டது ஆபகுக் அப்படியே தன்னுடைய ஜெபத்தை மாற்றுறான். 3 அதிகாரத்துல கர்த்தாவே நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன். அவன் ஜெபம் பண்றான். கர்த்தாவே நீர் வெளிப்படுத்தினதை எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். 2வது வசனம் பாருங்க. கர்த்தாவே நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும். ஆமென். In the midst of the years revive it. In the midst of the years make it known. வருஷங்களின் நடுவிலே விளங்க பண்ணும், உம்முடைய கிரியையை விளங்க பண்ணும். அல்லேலூயா. இது வருஷத்துக்கு நடுவில் நிக்கிறோம். 2020 வருஷத்தினுடைய நடு. பாதி மாசம் போயிடுச்சு, பாதி வருஷம் போயிடுச்சு, பாதி வருஷம் நிக்குது. இன்னைக்கு ஆண்டவர்ட்ட அவன் ஜெபம் பண்றான். வருஷத்தின் நடுவில் உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும். ஆண்டவர்ட்ட இந்த வருஷத்துல நடுவில் அந்த மனிதன் விளங்கி கொண்டு சொன்னது போல கேள்விகளாய் எழுப்பி கொண்டிருக்காதபடி விசுவாசத்தோடு ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும். வசனம் 5 சொல்லுது, அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது. வாசிங்க. அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது. அவர் அடிகளில் இருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. காய்ச்சல் புறப்பட்டது. என்னவா? காய்ச்சல் புறப்பட்டதா? எரிபந்தமான காய்ச்சல். காய்ச்சல். ஆண்டவரே இந்த காய்ச்சலுக்கு நடுவிலே, எரிபந்தங்களுக்கு நடுவிலே, இந்த வருஷத்துக்கு நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பையும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயான்னு சொல்லுங்க. ஹalleluya. அல்ல அல்லேலூயான்னு சொல்லுங்க. ஹalleluya. ஆமென். ஆமென். நான் சொல்றத திரும்ப சொல்லுங்க. கர்த்தாவே வருஷத்துக்கு நடுவிலே, வருஷத்திற்கு நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும். உயிர்ப்பியும். காய்ச்சலுக்கு நடுவிலே, காய்ச்சலுக்கு நடுவிலே, கொள்ளை நோய்க்கு நடுவிலே, கொள்ளை நோய்க்கு நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும். உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். 8வது வசனத்துல கேள்வி கேட்கிறார். சின்ன கேள்விதான். 1ஆம் அதிகாரத்துல கேட்ட மாதிரி கேள்வி இல்ல. கர்த்தாவே கர்த்தர் நதிகள் மேல் கோபமாய் இருந்தாரோ? தேவரீர் உம்முடைய குதிரைகள் மேலும் ரட்சிப்பு உண்டாக்குகிற உம்முடைய ரதங்களின் மேலும் ஏறி வருகிற போது உம்முடைய கோபம் நதிகளுக்கும் உம்முடைய சினம் சமுத்திரத்திற்கும் விரோதமாய் இருந்ததோ? கர்த்தர் நதிகளின் மேல் கோபமாய் இருந்தாரோ? நீர் பூமியை பிளந்து ஆறுகளை உண்டாக்கினீர். பர்வதங்களுமே கண்டு நடுங்கின. ஜலம் பிரவாகித்து கடந்து போயிற்று. ஆழி இறைந்தது. சூரியனும் சந்திரனும் சூரியனும் தன் தன் மண்டலத்தில் நின்றன. உமது அம்புகளின் ஜோதியிலும் உமது ஈட்டிகளின் மின்னல் பிரகாசத்திலும் நடந்தன. நீர் கோபத்தோடு பூமியில் நடந்தீர். உக்கிரத்தோடு ஜாதிகளை போரடித்தீர். நான் கேட்டபோது 16ஆம் வசனம், என் குடல் குழம்பிற்று. அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது. என் எலும்புகளில் உக்கள் உண்டாயிற்று. என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் எங்களோடு எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன் என்று சொல்லிவிட்டு எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 17ஆம் வசனம்.
18ஆம் வசனம் 19ஆம் வசனம். கேள்வியோடு ஆரம்பித்த ஆபகுக் அவனே ஒரு பதில் சொல்லுகிறான். அந்த பதில் என்ன? அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்களில் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடைகளில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார். ஆமென். அத்திமரம் சேர்ந்து வாசிப்போம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆமென். ஆமென். எவ்வளவு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட். சம்பளம் கிடைக்காம போனாலும், சரீரத்தில் சுகம் கிடைக்காம போனாலும், குடும்பத்தில் சண்டைகள் நிற்காம போனாலும், வருமானம் வராம போனாலும், நினைச்சது நடக்காம போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கள் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆமென். ஆமென். ஊழியம் வளராமல் போனாலும், விவசாயம் சரியான முறையிலே விளங்காமல் போனாலும், உங்கள் தொழில்களிலே நட்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாலும், தொடர்ந்து கிடைக்கின்ற ஆர்டர்கள் அப்படியே தடைபட்டு கொண்டிருந்தாலும், தைரியமாய் சொல்லுங்கள், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். நான் நினைச்சது போல இந்த 2020 இல்லாம போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். கேள்வியோடு உங்கள் வாழ்க்கை இருக்கும் என்றால், பதிலை கர்த்தர் உங்களுக்கே கொடுத்திருக்கிறார். அந்த பதில் உங்களை ஆசீர்வதிக்கின்ற பதில், அதை நீங்களே சொல்லுகிற பதில், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக மாற்றி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். கண்களை மூடுவோம், நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த அற்புதமான நல்ல ஆண்டவரின் ஞாயிற்றுக்கிழமைக்காக நன்றி. பல பல கேள்விகளோடு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீர் எங்களை பார்த்து சொல்லியிருக்கிறீர், தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நாங்கள் விசுவாசத்தோடு நம்புகிறோம். இந்த உலகத்திலே நாங்கள் நினைத்தது போல எங்களுக்கு எதுவுமே நடக்காமல் போனாலும், எல்லாமே நஷ்டமாக மாறிக்கொண்டிருந்தாலும், நாங்கள் கர்த்தருக்குள் மேல மகிழ்ச்சியாய் இருக்கிறோம். எங்கள் தேவனுக்குள் நாங்கள் களி கூறுகிறோம். காரணம், நீர் எங்கள் கால்களை ஆண்டவரே மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் எங்களை நடக்க பண்ணுகிறவர் நீராய் இருக்கிறீர். நன்றி. நான் மகிழ்ச்சியாய் இருப்பேன். நீர் எங்களை கைவிட மாட்டீர். நீர் ஒரு நாளும் எங்களை விட்டு விலக மாட்டீர். நீர் எங்களை ஒரு நாளும் விட்டு விலக மாட்டீர் சுவாமி. எவ்வளவு கஷ்டங்களும் துன்பங்களும் போராட்டங்களும் வந்தாலும் நீர் ஒரு நாளும் எங்களை விட்டு விலகவே மாட்டீர். எங்களை காப்பாற்றுகிற தெய்வம். நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சந்தோஷமாயிருங்கள். இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சியான மாதமாயிருக்கும். என்ன நஷ்டங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் இயேசு சுவாமி உங்களோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு இருங்கள். அவர் உங்களை கைவிட மாட்டார் என்ற விசுவாசத்தோடு இருங்கள். நான் அவர் என்னுடைய பலன் என்று சொல்லுங்கள். மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று சொல்லுங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே நம்முடைய பலன். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆசீர்வாதத்தை தலைகளை தாழ்த்தி பெற்றுக் கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்ம எல்லாரோடும் ராஜா இயேசு வருகின்ற வரைக்கும் நம்மோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.
எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. ஓ எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். ஓ நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மனதார நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah. God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உதவாத என்னில் நீர் உறவானீர். நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவானீர். நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே.
தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க.